அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? உழவு என்ற அதிகாரத்திலிருந்து 1038வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலும் வள்ளுவர் எவ்வாறு உழவு தொழில் செய்வதை என்பதை ஒரு நுட்பமாக சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, ஏர் உழ வேண்டும், நிலத்தை பண்படுத்தி ஏறால் நிலத்தை உழுது பண்படுத்த வேண்டும். சரி, ஏர் சரியா ஓட்டலன்னு வச்சுங்க, நல்ல எரு போடு. ஏறு ஏதோ ஏற்ற குறைச்சலா இருந்தா கூட சரி, ஒரு நாள் மழை வந்துட்டு இருக்கோம் அல்லது ஈரம் இல்லாம கூட இருக்கும், உழவு சரியா வரலன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரலன்னா கூட பரவாயில்ல, நல்ல எரு போடு. எரு போட்டா நல்லா விளையும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? களை எடுக்கணும். களை எடுத்த பிறகு என்ன செய்யணும்? பல மிருகங்கள் வந்து மேய்ஞ்சிரும் அல்லது திருடர்கள் கூட வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க. எனவே காவல் காக்கணும். ஏர் உழ வேண்டும். ஏர் சரியாக உழாவிட்டாலும் பரவாயில்லை, எரு நன்றாக இட வேண்டும். சரி, எரு இட்ட பின் களை எடுக்க வேண்டும். களை எடுத்த பின் நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் பாய்ச்ச வேண்டும். எல்லாத்துக்கும் மேல காவல் காக்க வேண்டும். இவ்வளவுதான் பண்ணி நீ விளைய வச்சு பக்கத்து நிலத்துக்காரன் மாட்டை விட்டு மேய வச்சுட்டா என்ன பண்றது? அல்லது கட்டாத மாடுகள், திரியிற மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்டா என்ன பண்றது? எனவே காவல் மிகவும் முக்கியமானது. என்ன சொல்றாரு பாருங்க, ஏரினும் நன்றால் எரு இடுதல். ஏர் ஓட்ட வேண்டும். அப்படி ஏர் உழவில்லை என்று, சரியாக உழவில்லை என்றாலும் எரு நன்றாக போட வேண்டும். ஏரினும் நன்றால் எரு விடுதல். கட்டவின், அதாவது களை எடுத்த பிறகு கட்டவின் நீரினும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதை விடவும் முக்கியமானது அதன் காப்பு. நன்று அதன் காப்பு. காவல் காக்கிறதான் சிறந்தது. நீ ஏர் சரியாக உழவில்லை என்றாலும் எரு போட வேண்டும். எரு போட்டு பயிர் நன்கு வளர்ந்த பிறகு அதில் உள்ள களைகளை எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சது ரொம்ப முக்கியமானது. அதை விட சிறந்தது காவல் காப்பது. இப்ப குறள் பாருங்க, மீண்டும் குறளை பார்ப்போமா? ஏரினும் நன்றால் எரு விடுதல் கட்டவின் நீரினும் நன்றதன் காப்பு. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.